வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர். உங்களிடத்தில் சில கருத்துக்களை சொல்ல இருக்கிறேன், கேளுங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயா. அதாவது இந்த நாள் 28ஆம் தேதி அன்று சனி பயிற்சி பொறுப்பான்னு சொல்லியிருந்தேன். 6/3/2026 அன்று சனி பயிற்சி ஆகிறது. அந்த சனி பயிற்சிக்கு உலகத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லியிருந்தேன். முக்கியமான தலைவர்களுக்கு ஆபத்து என்று சொல்லியிருந்தேன். நான் சொல்லி முடித்து 24 மணி நேரம் ஆகவில்லை. ஒரு முக்கியமான தலைவருக்கு கண்டமாகிவிட்டது. சோழி எந்த அளவுக்கு வேகமாக சொல்லி இருக்குது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வீடியோவை பார்க்கிறவங்களுக்கு தெரியும், இது உண்மை. அதேபோல் மேசராசி, ரிஷபராசி, மிதுன ராசி, கடகராசி, சிம்ம ராசி, கன்னிராசிக்கு சொல்லிவிட்டேன். இன்று துலா ராசிக்கு சொல்கிறேன் சனி பயிற்சி பற்றி. துலா ராசிக்கு இந்த சனி பயிற்சி மிகவும் நன்றாகத்தான் உள்ளது, மிகவும் நன்றாகவே உள்ளது. துலா ராசி அன்பர்கள் சனி பயிற்சியிலிருந்து சில கஷ்டங்களிலிருந்து மீண்டு வந்துவிடுவார்கள். கல்வியில் நன்றாக படிக்க முடியாதவர்கள் கூட இந்த சனி பயிற்சியிலிருந்து கல்விக்கு உண்டான ஞானம் பிறக்கும். துளாராசிக்கு அன்பர்கள், மாணவ மாணவிகள். அதேபோல் பெண்களுக்கு முக்கியமான பதவி கிடைக்கும், அரசாங்க பதவி, அரசியல் பதவி. இந்த துலா ராசி உள்ளவர்களுக்கு. ஆண்களுக்கு வயதிற்கு தகுந்தாற் போல் பலன் உண்டு. தொழில் சாணத்தில் உள்ளவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும். தொழில் சாணத்தில் உள்ளவர்கள் முதலீடு செய்வதில் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வியாபாரிகள் கொஞ்சம் முன் பின் தெரியாதவர்கள் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. துளாராசி உள்ளவர்கள். அதேபோல் துளாராசி உள்ளவர்கள் சொந்த வீடு, மனை, இடம் வாங்க முடியாதவர்கள் வாங்குவார்கள், நன்மை அடைவார்கள். துளாராசி அவர்களுக்கு மிக நன்றாக உள்ளது இந்த வருகின்ற 26/3. அடுத்தது விருச்சிகராசி. விருச்சிகராசி அன்பர்களே, இந்த சனி பயிற்சி வருகின்ற 6/3 உங்களுடைய கை ஓகோடு இருக்கும். விருச்சிகராசிக்கு நன்றாக உள்ளது. அது நான் சோழி மூலமாக சொல்கிறேன். ஜாதகத்தில் இருப்பவர்கள் கிரகத்தை பற்றி சொல்லுவோர் வித்தியாசமாக இருக்கும். இது சோழி மூலமாக சொல்கிறேன், கேளுங்கள். விருச்சிக ராசிக்கு சனி பயிற்சி மிக மிக நற்பலனை கொடுப்பார். இப்பொழுது நீங்கள் சில கஷ்டத்தில் இருந்திருந்தால் அந்த கஷ்டம் விடுபடும், கொஞ்சம் மேன்மை அடையும். கடன் வாங்கியிருந்தால் கடன் அடைந்துவிடும். வீடு பாதியில் இருந்தால் கட்டி முடித்து விடுவீர்கள். இடம் கிரயம் பண்ணாது இருந்தால் இந்த விருச்சிகராசி என்பவர்கள் சனி பயிற்சி கிரயம் செய்து விடுவீர்கள். அதேபோல் பள்ளி பருவத்தில் உள்ள மாணவ மாணவிகள் இந்த ஆண்டு விருச்சிகராசி உள்ளவர்கள் முதல் மதிப்பெண் எடுப்பார்கள். மாநிலத்தில் இல்லைவிட்டாலும் மாவட்ட அளவில், பள்ளி அளவில் முதல் மார்க் எடுத்த அளவுக்கு கல்வி தரம் அவருக்கு நன்றாக அமையும்.
அதேபோல் தொழில் சார்ந்துள்ளவர்கள் தொழில் நன்றாக இருக்கும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும். வேலைவாய்ப்பு உள்ளவர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். இந்த சனி பயிற்சி உங்களுடைய விருச்சிகராசி பிரகாரம் சோழி மூலம் ஆராய்ந்து போடும் பொழுது உங்களுக்கு நன்றாக உள்ளது என்று சோழி சொல்லுகிறது. அடுத்தது துலா ராசி, அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த சனி பயிற்சி மிக மிக நன்றாக உள்ளது. சனி பயிற்சியில் நீங்கள் இதுவரையும் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் மீண்டு புது பொலிவுடன் வரப்போகிறீர்கள். தனுசு ராசி உள்ளவர்கள் போன வருடமே அவர் நன்றாக இருந்திருக்கணும், இருக்க முடியவில்லை. இந்த சனி பயிற்சியிலிருந்து உங்களுக்கு நன்றாக உள்ளது. இந்த 2.5 ஆண்டுக்குள் நீங்கள் எல்லாம் இழந்ததை எல்லாம் அடைந்து விடுவீர்கள். அதாவது பள்ளி பருவத்துள்ள மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும், வேலைவாய்ப்பு உள்ளவர்கள் வேலைவாய்ப்பு கிடைக்கும், தொழில் செய்து கொண்டு இருப்பவர்கள் தொழில் விருத்தி அடையும். ரொம்ப சில தனுசு ராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறவர்களுக்கு இந்த சனி பகவான் இந்த 26 நற்பலனை கொடுப்பார். பெண்களுக்கு அனைத்து சுபகாரிகளுக்கும் சனி பகவான் வழிவகுத்து கொடுப்பார். தனுசு ராசி உள்ளவர்கள் தயவு செய்து குல தெய்வத்துக்கு சென்று வாருங்கள். நீங்கள் நீர்நிலைகளில் நீராடுவதை விட குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள். நீங்கள் காசிக்கு சென்று வந்தாலும் சரி, ராமேஸ்வரம் சென்று வந்தாலும் சரி, கும்பகோணத்தில் இருக்கும் அனைத்து கடவுளையும் கும்பிட்டு வந்தாலும் சரி, குலதெய்வத்தினுடைய பலன் கிடைக்காமல் இவர்கள் பலன் கொடுக்க மாட்டார்கள். இது ஆணித்தரமாக சொல்கிறேன். இந்த சோழி மூலமாக அனைத்து ராசிக்காரர்களுக்கும் சொல்கிறேன். உலகத்தில் அனைத்து ஜீவராசி மனிதர்களுக்கும் சொல்கிறேன். எவன் ஒருவன் குலதெய்வத்தை மனசால் வணங்குகிறானோ அவர் தான் மற்ற தெய்வங்கள் வணங்கும். அதேபோல் தனுசு ராசி உள்ளவர்கள் குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள். அடுத்தது நாளைக்கு மகரம், கும்பம், மீனத்துக்கு சொல்லுவேன். சமயம் கிடைத்தால் சாயங்காலமே கூட சொல்லுவேன். எனக்கு சோழி இந்த வீடியோ எடுக்க தெரியாது. வீடியோ எடுப்பது யாரோ ஒருத்தர் மூலியமாக தான் எனக்கு ஆள் கிடைக்கும்போது எடுத்து விடுவேன். என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாலம் பேபி மருத்துவமனை அருகில் சீனியம் தோட்டம் என்ற இடத்தில் செயல்படுகிறது. எனது செல் நம்பர் 94 459 73 170 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய யூடியூப் சேனலுடைய ஐடி தெரியாதவர்களுக்கு சொல்கிறேன். ஈரோடு ஆறுமுகம் பெரியசாமி என்று நீங்கள் யூடியூப் போய் பண்ணினீங்களா யூடியூப் ஓப்பன் ஆகும். நன்றாக படத்தை பாருங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சோழி பார்க்க விரும்பவர்கள் காலை 7 மணி முதல் 12 மணி வரை இதை சோழி பார்க்கப்படும். முன்பதிவு செய்துவிட்டு வாருங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.